இங்கே தான் அவனை வாட்டி பார்த்தேன். இங்கே தான் அவன்கிட்ட வாட்டி நான் பேசினேன். இதோ இங்கே தான் நாங்கள்லாம் போய் டீ குடித்தோம். இதோ இங்கே தான் நாங்கள் உட்காந்து படித்தோம். இங்கே தான் நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் இங்கே தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு டாக் எங்கே வரும்னு தெரியுமா? எல்லாத்தையுமே இந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ஈவன் ஒர்க் பிளேஸில் ஃபேர்வெல்ங்கிற ஒன்று வைப்பாங்க பாருங்கள். அங்கே தான் இந்த மாதிரி பேச்சு அடி போட்டு ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா நான். ஆமாம், மிஸ் பண்ணு, யார் வேண்டான்னு சொன்னாங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபேர்வெல் டைப்ஸில் நிறைய விதங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட என்ன பேச போகிறேன் அப்படின்னா ஃபேர்வெல் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது கதையை நானும் பாட்காஸ்ட். நான் உங்கள் பாரத் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஜாலியாக இருங்க, ஜமாயாக இருங்க, எப்போதும் போல் வாழ்க்கை ஜம்முன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஃபேர்வெல் அப்படின்னா எங்கே வைப்பாங்க? இந்த ஸ்கூல், காலேஜஸில், ஒர்க் பிளேஸில் ஒரு விஷயத்தை முடிக்க போகிறோம், நம்ம இயர் முடிய போகுது அப்படிங்கிறப்ப தான் இந்த ஃபேர்வெல் அப்படின்னா ரெண்டும் கட்டா ஃபீலிங்காக இருக்கும். ஒன்று நல்லா ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருக்கும். எது என்ன பொறுத்து அப்படின்னா அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போக போகிறோம், வேறு விஷயங்களை பண்ண போகிறோம், வேறு அடுத்த சைக்கிள் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் ரொம்ப சோகமாக சேடாக இருக்கும். அது என்ன கதை அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம இங்கே இருந்தோமே, இந்த விஷயத்தெலாம் விட்டு நம்ம அடுத்த போக போகிறோமே, ஸ்டாஃபுக்கிட்ட பேசினது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சண்டை போட்டது, தீனியை திருடி சாப்பிட்டது எல்லாமே சொல்லி அந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டோமே, அந்த விஷயம்லாம் இங்கே போக போதே அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஃபேர்வெல் அப்போ இது ரெண்டும் கட்டா ஃபீல் ஹாப்பி அது சேடாக ரெண்டுமே இருக்கும். அது மாறவே மாறாது. என்றைக்கும் எல்லா ஃபேர்வெல்லுமே அது கண்டிப்பாக நடக்கும். வாய்ப்பே இல்லை, நடந்தே ஆகும், நடக்காமலாம் இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபேர்வெல் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை யோசிச்சு வச்சுருப்பாங்க. என்ன படுத்து சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேர்வெல் அப்படின்னா எல்லாத்தையும் பற்றி குறை சொல்லிடலாம், எல்லாத்தையும் பற்றி கொட்டி தீர்த்திடலாம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் பாரு அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் இன்றைக்கி பேசிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னத்த ஃபேர்வெல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பானுங்க. சில பேர் ஃபேர்வெல்ரா அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டுமே இருப்பானுங்க. ஸோ ஆனால் அந்த ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஃபேர்வெல்னு வைப்பாங்க. இந்த 10th இல்லை, சாரி, இந்த 12th முடிச்சுட்டு போகிறப்போ, இந்த 12th முடிக்கிறப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் சம்பவம் தான் அப்படின்னு சொல்கிறப்போ ஜாலியாக இருக்குல்ல. ஸோ நாங்கள் 12th முடிக்கிறப்போ இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ ஃபேர்வெல். அது என்ன பொறுத்து ப்ரீ ஃபேர்வெல் அப்படின்னா அது ஒரு குதூகலமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ப்ரீ ஃபேர்வெல் அப்போ என்ன பண்ணாங்க, கேக்கை வாங்கி எல்லாம் வெட்டி மூஞ்சில் ஏஞ்சில் அப்போக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அது ப்ரீ ஃபேர்வெல். அதுக்கப்புறம் இந்த 12th நாங்களாம் பயோமேக்ஸ் குரூப்பு. ஸோ பயாலஜி எக்ஸாம் தான் கடைசியாக இருந்துச்சு. அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கேயே அப்போவே கேக்கெலாம் வெட்டிகிட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த ஃபேர்வெல் அப்போ கேக்கெலாம் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் அன்றைக்கெலாம் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு எவ்வளவோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தானுங்க. இத்தனையோ தக்கமான ஃபோட்டோஸ். மாப்பிள்ளை இங்கே வா, மாப்பிள்ளை அங்கே வா. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இதனால் என்னடா அது அப்படி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கேக்கெல்லாம் வாங்கி வெட்டினதுக்கப்புறம் ஆனால் அப்போ ஒரு சலசலப்பு ஒன்று ஏற்படும்ல. மாப்பிள்ளை அவ்வளோதான், ஸ்கூல் முடிய போகுது, போய் லவ்வா சொல்லிட்டு போ. டேய் நான் என்னடா பண்ணேன், போய் லவ்வா சொல்லு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்கூல் சமயங்களில் இந்த முடிக்க போகிற சமயத்தில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஆனால் அவன் லவ் பண்ண பையனை ஸ்கூலை விட்டு போகிறோம் அப்படிங்கிற தெளிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ இங்கேருந்து போகிறப்ப அப்படியே போயிட்டாங்க. அப்படி நின்னதுக்கப்புறம் நீ அழகாக இருக்குன்னு நினைக்கல, நீ அறிவாக இருக்குன்னு நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்தும்போது பயமாக இருக்குது. ஸோ அப்படின்னு ஆரம்பிப்பான். ஜஸ்ட் கேஷுவல்ரா, நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸு தானே, நம்மளாம் ஏன்டா அப்படி பண்ணுறோம், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுடா, நம்ம கிளாஸ்லாம் இப்படி நிற்கிறோம், கேக்கெலாம் வெட்டுறோம், சாப்பிட்றோம், அடுத்த நாளைக்கு லைஃப்பில் பெரிய இடத்துக்கு அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு எல்லாம் வாங்கடா ஒரு மீட்டப் அப்படின்னா எல்லாம் வருவோம்டா, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸா கார்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ என்னடா அவன் ஒரு வருஷம் +2 படிக்கிறத பாதியில் விட்டுட்டுலாம் என்னென்னமோ வேலை பண்ணானே, இது என்னடா அது அப்படி தான் தோணும். ஆனால் அதுக்கப்புறம் இப்படியே பிளேட்டை திருப்பி அவனும் ஃப்ரெண்ட்ஸா, அப்போ அங்கே அப்படி பார்த்தது, இங்கே இப்படி பார்த்தது, என்ன கதை அதெல்லாம் கேட்டால் ஜஸ்ட் கேஷுவல்ரா கார்த்தி. சரி கார்த்தி, நம்ம வாழ்க்கைக்கு நல்லது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணுறான், ஆஹா கார்த்தியை விட்டுட்டு போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, இப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறான். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இல்லை ஏதோ ஒரு குரூப் ஏதோ வீட்டை சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இங்கே இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபேர்வெல்லில் அப்படிலாம் ஒரு நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதை விட தாண்டி இன்னொரு ஃபேர்வெல் டைப் பர்சன்ஸ் இருக்காங்க.
சார் 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 ஒரு ஃபோட்டோ சார், சார் சார் ஒரு ஃபோட்டோ சார், சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாஃப்ஸுக்கிட்ட நல்லா ஜாலியாக போயிட்டு ஃப்ரெண்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்ற அந்த குரூப் பர்சன்ஸும் இருக்காங்க. இன்னொரு விதமான ஃபேர்வெல் பார்ட்டிஸும் இருக்காங்க. மாப்பிள்ளை அந்த ஸ்டார் வராரு, வண்டி அங்கே இருக்குது, போய் காற்றை பிடிங்கிட்டு நான் இங்கே போய் நின்றுட்டு டயரை பஞ்சர் ஆக்கி விட்ருவோமா அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் பண்ணுற சில பேர்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் எங்கே நான் பார்க்குறேன், பார்த்த விஷயங்கள் பண்ண விஷயங்கள் இல்லை. நீங்களாம் உங்களுக்கு தவறா எங்கேயோ மாப்பிள்ளை இவன் தான் வாங்கியிருக்கான், ஆனால் நம்மக்கிட்ட வேறு எவனும் வாங்கணும் அந்த மாதிரி கதைலாம் கிடையவே கிடையாது. இது வந்து நான் கண்கூட பார்த்த விஷயங்கள். நான் வந்து நடுவில் நிற்கிறேன், எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறேன், என்னடா எல்லாம் சுற்றி நடக்கிறீங்க அப்படி சொன்ன அப்போ எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி ஓகே முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து காலேஜ் ஃபேர்வெல்லையுமே நடக்குது. மாப்பிள்ளை அந்த ப்ரொஃபஸர் இங்கே வர கார் டயரை பிடிங்கி விட்ரு, ஓடு காரை கழட்டிடுவோம், பஞ்சர் ஆக்கி விட்ரு, போடா வாடான்னு சொல்லி அப்படிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு. இது வந்து இப்போது இந்த மாதிரி ஃபேர்வெல் இது ஸ்கூல்லே வந்துச்சு அப்படின்னா அடுத்து அந்த காலேஜ் லைஃப்லையும் அதே மாதிரி தான். மாப்பிள்ளை அடுத்த பாரு லவ் பண்ணுற பொண்ணு இப்போ போய் சொல்கிறான்னா அங்கே போய் சொல்கிறோம் அந்த மாதிரி இங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அங்கே அதுலாட்டியும் உன் கால் தரையில் படலை, முதல்ல நில்லு அப்புறம் தான் சொல்லு, ஏன்டா தேர்ட் இயர் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன்டா, இதுக்கப்புறம் நான் எங்கடா வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அந்த லெவல் மட்டும் தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி அப்படியே ஜாலியாக இந்த ஃபேர்வெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அடுத்த என்ன பண்ண போகிறோங்கிற கேள்வி தான் எல்லாத்துட்டையுமே வரும். இந்த ஃபேர்வெல் ஒன்று வந்தாலே கடைசியாக முடிக்க வரப்போ ஒரு கேள்வி வரும், அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அந்த கேள்வி இது வரைக்கும் என்ன தான் ஜாலியாகவே இருந்தாலுமே இந்த கேள்வி மட்டும் கேட்டாலே அடுத்து அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்துருவோம்ல. ஸோ அப்படி தான் நான் சீனியர்ஸ்னு போன பேச சொல்லியிருந்தேன். அந்த சீனியர்ஸ் எனக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க, அப்படி என்ஜாய் பண்ணுறா, வாழ்க்கை தான் ஒரு வாட்டி தான் கிடைக்கும், என்ஜாய் பண்ணிக்கோ, ஜாலியாக இருந்துக்கோ அப்படின்னாங்க. ரெண்டாவது ஃபைனல் இயர் வந்து லவ்லாம் பண்ணிகிட்ருக்காத, அது உனக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கோ இல்லை நீ வெளியே அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது ரொம்ப பிரச்சனையாக போய்விட்டா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும், ஆனால் இது ஒரு வேலிடான பாயிண்ட்டு தானே. ஸோ அப்படி தான் எனக்கும் தோணுச்சு. ஓகே, ஆனால் அப்படி தான் இல்லை, இதுதான் ஓகே அப்படின்னு சொன்ன வந்தேன்னா. ஆனால் இங்கே வந்து இதை இங்கே இப்படி போய் அடுத்து இப்படி பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு ஆட்கள் இல்லை. பட் மெச்சூர் ஆகிட்டோம், ஓட்டு போகிற வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தான் முடிவு எடுக்கணும், நம்ம தான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு தெளிவாக நின்று முடிவு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்கூல் லைஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10th எனக்கு ஒரு அண்ணன் சொன்னாங்க, 10th படிக்கிறப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 ரயில்வே ட்ராக் தான் முன்னாடி போகுமா. ஒன்று வந்து இந்த பயோமேக்ஸ், ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை இந்த ஆர்ட்ஸ் குரூப் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த 3 ட்ராக்கில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதில் போயிட்டே இருக்கலாம். 12th முடிச்சதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ட்ராக்ஸ் இருக்க போகுது, எவ்வளவோ ட்ராக் இருக்குது. நம்ம இதில் எதில் போகலாம் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணி கரெக்டாக தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த நாள் இதை போய் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தம்பி இது லவ் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை, இது கிரிஞ்சு பண்ணுறதுக்கான நேரம் இல்லை, இது இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டு பெரிய ஆள் ஆகும் அது இல்லை, அறிவை மட்டும் வளர்த்துக்கோ, அடுத்து என்ன நீ சூஸ் பண்ண போகிற, நீ என்ன ட்ராக்கை பயன்படுத்த போகிற அப்படிங்கிறது நீ முடிவெடு. நீ நிறைய விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, பட் என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய நியூஸ் அண்ட் சேனல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம், இந்த மாதிரி மாணவர் படுகொலை, மாணவர் அடித்து உடைத்து கொலை அப்படின்னா நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா நிறைய விஷயங்கள் அந்த ஃபேர்வெல்லே நடந்திருக்கு. மாப்பிள்ளை ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறான், அவனை போடுறா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி வந்து இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இது எங்கே டெவலப் ஆகுது, இது எங்கே போய் ஆஃப் பண்ணுறது, இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் எப்போதுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது சொல்லி புரிய வைங்க. நிறையா மைண்டை மாற்றினா யங் ஜென்ரேஷன்ஸ், அது யூத் ஆர் த நேஷன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்க யூத்து பார்த்தோம் அப்படின்னா எங்கேயோ பழைய பூத்து மாதிரி போயிட்டுருக்கு வண்டி. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம். அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மாப்பிள்ளை நானும் காலேஜ் தான் படிக்கிறேன், அவன் சொல்கிற அளவுக்கு எனக்கும் பெருசாக எந்த அளவுக்கும் இல்லை. பட் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நம்ம படித்தா மட்டும்தான் வாழ்க்கை வரும். வேறு வந்து அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான் மாற்றி பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ இவன் நம்மளை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்ல முடியாது. லவ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் உன் கைக்கு ஒரு வேலை, ஒரு வருமானம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் லவ் பண்ணுறது, வைக்கிறது, போகிறது எல்லாமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துக்கும். இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதா மாப்பிள்ளை, தெளிவாக இருந்துக்கோ, கொஞ்சோண்டு யோசி, நிறைய சம்பாதிச்சுக்கலாம், நிறைய வேலையை கற்றுக்கலாம். சம்பாதிக்கிறத நோக்கமாக வைக்காத, நிறைய கற்றுக்கணுங்கிறத நோக்கமாகவே, சம்பாதிப்புங்கிறது தானாகவே வந்து சேரும். ஸோ இந்த ஃபேர்வெல்லில்
என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஃபேர்வெல் அப்படிங்கிறது வெறும் கண் துடைப்பு மாதிரி தான்டா தம்பி இருக்கும். நீ வந்து ஃபேர்வெல் அப்படின்னா ஆஹா ஓஹோ அப்படிலாம் இல்லை. ஃபேர்வெல்னுன்னா நீ அங்கேருந்து என்ன கற்றுக்கிட்டு போகிறங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப தெளிவாக இருந்துக்கும். ஃபேர்வெல் வைக்கிறாங்க, ஜாலியாக அமௌண்ட்டு போடுவோம், இந்த அமௌண்ட்டு கேக்கை வாங்கி சாப்பிடுவோம் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஸோ எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி அப்படின்னா, கேக்கு வாங்கி வெட்டுறாங்க, அந்த கேக்கு வாங்கி சாப்பிட்றது தானே கேக்கு வாங்கணும். அது எதுக்கு மூஞ்சில தான் அப்படியே ஃபோட்டோ எடுத்து என்னென்னமோ பண்ணுறானுங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதில் இன்ஸ்டாவில் போய் டிஎம் பண்ணுங்கள். ஸோ இனிமேலும் மென்மேலும் வேறு எபிசோடில் நான் உங்களை வந்து மீட் பண்ண தான் போகிறேன். எனக்கு இந்த ஃபேர்வெல் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டாகவே உங்கள்கிட்ட மாற்றி நான் இப்படி சொல்லிட்டேன். ஆனால் ஃபேர்வெல் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நிறைய பேர்த்த நானே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கே நானே இப்போ கிரிஞ்சு போடுவேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அந்த இடத்துக்கு வந்து நின்னப்போ எனக்கு வந்து நான் எங்கள் அக்காவை மிஸ் பண்ணுறேன், என் அண்ணனை மிஸ் பண்ணுறேன், நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, தெரியாது, நான் சொல்லிட்டு போகிறேன்னு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு ஃபேர்வெல் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறது அப்படிங்கிறப்போ, ஏன்னா நான் இத்தனை வருஷமாக நான் இருந்தேன், ஏன்டா கடைசி வருஷம் வந்து என்கிட்ட பேசிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு இருந்துச்சு. அதுவுமே வந்து ஒரு கண் கலங்கும் விஷயங்களாக தான் இருக்குது. கண்ணீர் தண்ணிலாம் வருது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணீர் தண்ணி வருது. ஸோ இந்த மாதிரி ஜாலியான ஒரு வைப்பை எப்போதுமே ஜமாயாக இருங்க. அண்ட் ஸ்டே ஃப்ரீ, பி காம். உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் எப்போதுமே எடுத்து பழகுங்க. அடுத்தவங்கள்ட்ட சாய்ஸ் கொடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட ஏதாவது விஷயங்கள் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் யோசித்து நீங்கள் முடிவெடுங்க. நீங்கள் யார்கிட்டையுமே நீ இதை பண்ணுன்னு சொல்லாதீங்க. நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படி கேட்டு கேள்விகளை மாற்றுங்க. அவங்களுக்கான வாய்ப்பு அவங்க வாழ்க்கையை அவங்கள்ட்ட வாழ விடுங்க. ஸோ அது மட்டும் தான் இப்போ நான் வரைக்கும் சொல்லுவேன். ஸோ அடுத்த எபிசோட் இன்னும் ஜாலியாக ஜம்மையாக ஏதாவது கொண்டு வர பார்க்குறேன். நீங்களும் எப்போவும் ஸ்டே டியூன், பி காமாக இருங்க. ஆனால் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு இன்ஸ்டாவில் போய் டிஎம் பண்ணுங்கள். படக்கு நானும் பார்க்குறேன். நீங்கள் எத்தனை பக்கம் அனுப்புனாலும் சரி, பார்க்க நான் ரெடி. அனுப்பு நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டுமே போதும். அண்ட் டாட்டா, வணக்கம், வந்தனம், நமஸ்காரே.